உயர்ந்ததும் உன்னதமுமான ஒரு சிங்காசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருடத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி கண்ட அந்த பிரம்மாண்டமான தரிசனத்தை நீங்கள் அறிவீர்களா? அங்கே கர்த்தர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவரைச் சுற்றி 6 சிறகுகளுள்ள சேராபீன்கள் பறந்து கொண்டிருந்தன. அவை ஒன்றை ஒன்று நோக்கி, பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பூமியெல்லாம் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று இடிமுழக்கமாய் முழங்கின. அந்த சத்தத்திற்கு மாளிகையின் நிலைகளே அதிர்ந்து அசைந்தன. பரிசுத்தமான தேவனை தரிசித்த ஏசாயா நடுங்கி, ஐயோ, அசுத்த உதடுகளுள்ள மனுஷனாகிய நான் அழிந்தேன் என்று கதறினார். உடனே ஒரு தூதன் பலிபீடத்து நெருப்புத் தழலை ஏந்தி வந்து ஏசாயாவின் உதடுகளை தொட்டு, இதோ, உன் அக்கிரமம் நீங்கியது, உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். அப்போது கர்த்தருடைய சத்தம் கேட்டது, யாரை நான் அனுப்புவேன்? யார் நமக்காக ஊழியம் செய்வான்? ஏசாயா துணிவுடன் பதிலளித்தார், இதோ அடியேன், என்னை அனுப்பும். நண்பர்களே, இன்றும் தேவன் உங்களை அழைக்கிறார். அவருடைய ஊழியத்தை செய்ய நீங்கள் தயாரா? தயார் என்றால் ஆமென் என்று கமெண்ட் செய்யுங்கள். இந்த செய்தியை பிறருக்கும் பகிருங்கள்.